தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதத்திற்குண்டான ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவதரித்த மாசம் அப்படிங்கறதால இந்த மாசம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த புரட்டாசி மாசம் 4ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அன்றைய தினம் குடும்பத்தோட போய் சிவாலயங்கள்ல இரவு தங்கி சிவபெருமான வணங்குனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்கிரும். அன்றைய விடியல் அப்படிங்கிறது சூரிய உதயத்தை நீங்க ஆலயத்துல உட்காந்து பாத்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீரும். மாதிரி புரட்டாசி 5ஆம் தேதி மகளாய அமாவாசை, அதாவது இருக்கிற அமாவாசையிலே சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்துல குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்குங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு அன்றைய தினம் ஏழைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கறது ஒரு 108 கும்பாபிஷேகத்தை பார்த்த பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த புரட்டாசி மாசத்துல கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கறதும் நல்லாவே இருக்கு. கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இந்த மாசம் முழுக்க புதனோட வீட்டுல இருக்க போறாரு. செவ்வாய் துலா ராசியில சுக்கிரனோட வீட்டுல இருக்கார். புதன் கன்னிராசியில ஆட்சியாவும் உச்சமாவும் இருக்காரு. 13ஆம் தேதி துலா ராசிக்கு போறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில இருக்கார். மாச கடைசியில 24ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமடைகிறார். குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. சில பேர் இந்த மாசத்துல குரு பகவானோட அதிசார பயிற்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி தான் குரு பகவானோட அதிசார பயிற்சி. அதோட பலன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோல கொடுக்குறேன். சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, மாசம் முழுக்க ராசிநாதன் சனி வக்கரம் அடைஞ்சிருக்கார். பொதுவாகவே ராசிக்கு அதிபதி வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு சுமாரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கும் அவர் தான் அதிபதி, 12வது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 12க்கு அதிபதி அப்படிங்கிறவரு வக்கரம் அடைஞ்சு போனதால பெருசா உங்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகள், விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு தனஸ்தானம், அதாவது ஏழரை சனியோட கடைசி காலகட்டம், பாத சனியா சனி பகவான் இருக்கும்போது பலம் இழந்திருக்கார். அப்ப கெடுதல் செய்யக்கூடிய இடத்துல சனி கெட்டு போயிருக்கார் அப்படின்னா கெடுதல் எதுவும் நடக்காது. அப்படிங்கிற வகையில இந்த மாசம் உங்களுக்கு நல்ல மாசமா தான் இருக்கும். அதை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையே கிடையாது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறவரு இருக்காரு. கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன் அஷ்டமத்துல போய் மறைஞ்சிருக்காரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் நாம அரசு வழி காரியங்கள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத சனி அப்படிங்கிறது வேற நடக்குது. அப்படிங்கறதால வண்டி வாகனத்தெல்லாம் போகும்போது கவனமா போகணும். ஒரு வெளியூருக்கு போறோம், ஒரு வண்டி வாகனத்துல போறோம் அப்படின்னா ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அபராதம் கட்டக்கூடிய சூழல் இருக்கும். அதனால வண்டிக்கு ஒரு லைசன்ஸ் உங்களுக்கு இருக்கா, வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் சரியா இருக்கா, வண்டிக்கான ஆவணங்கள் எல்லாம் சரியா எடுத்து வச்சிருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கணும், கவனமா இருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு கரண்ட் பில்லு கட்டுறேன், ஒரு தண்ணி பில்லு கட்டுறேன், ஒரு வீட்டு வரி கட்டுறேன், மாதிரி அரசுக்கு செலுத்த வேண்டிய வரி இதெல்லாம் முறையா செலுத்துறோமா அப்படிங்கறத பாத்துக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு பயன் போட்டுக்கிட்டு அதை நம்ம 200 300 இழந்துகிட்டு கட்டுற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனி பகவான் வக்கரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லதுதான், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி குரு உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டுல ரொம்ப சிறப்பா இருக்காரு. 6ஆம் இடத்துக்கு குரு போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ப வேண்டியதில்லை. ஐப்பசி 1ஆம் தேதி தான் 6க்கு குரு போறாரு. அதனால புரட்டாசி முழுக்கவே உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு இருக்காரு அப்படிங்கறதால பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும். பூர்வீக சொத்துல நீங்க ஒரு கடை கட்டலாம், வீடு கட்டலாம், வாடகைக்கு விடலாம். இல்ல பூர்வீக சொத்துல ஒரு பாகத்தை விற்பனை செஞ்சுட்டு அதன் மூலியமா வருமானத்தை வச்சு ஒரு தொழில் பண்ணலாம். பூர்வீக சொத்துல ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ், பங்காளி ஒருத்தனால பிரச்சனை, அங்காளி ஒருத்தனால பிரச்சனை அப்படின்னா கூட இப்ப 4 பேரை வச்சு பேசி முடிச்சுக்கலாம். எதுக்கியா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வாயா, நீ அரடி நான் அரடி 2 பேர் சேர்த்து ஆளுக்கு அரடி விட்டு கொடுப்போம், அவர் அடி போனா போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சு நல்லபடியா சொத்து கைக்கு வரக்கூடிய யோகம் அப்படிங்கிறதையும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி
இந்த மாசம் முழுக்க பாத்தீங்கன்னா துலா ராசியில செவ்வாய் இருக்கிறார். உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் 3க்கும் 10க்கும் அதிபதி செவ்வாய். அவரு 9ல இருக்காரு அப்படிங்கிறது நல்ல நேரம் தான். ஏன்னா பூமி காரகனே அவர் தான் இல்லையா. 9ஆம் இடத்துல அவர் இருக்காருங்கும் போது இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இதுல இருந்த தடலாம் நீங்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே பூர்வீக சொத்து இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, கோர்ட் இருக்கு, கேஸ் இருக்கு, இது மாதிரி இருந்த நிலைமை எல்லாமே இப்ப மாறிடும். அது மாதிரி எனக்காவது ஒரு இடம் அப்படிங்கறது எப்பயோ வாங்கி போட்டு இருந்திருப்பீங்க குறைஞ்ச விலைக்கு, அது இப்ப நல்ல லாபத்துக்கு விற்கும். ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கி போட்டுட்டா அது விட்டே கடந்தது ஒரு 5 வருஷம் பரவாயில்ல, டபுளா வித்து போச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மூலதனம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சொத்து பிரச்சனைகள், விலகி போன உடன்பிறப்புகள் எல்லாமே இப்ப ரொம்ப நல்ல முடிவுக்கு அப்படிங்கறது வருவாங்க. அது மாதிரி 2வது வீட்டுல சனி வக்கரம் அப்படிங்கறதால கொஞ்சம் இளைய சகோதரர்களை பாதிக்கும். என்ன இளைய சகோதரரை பாதிக்குங்கிறீங்க? 2வது வீட்டுக்கும் இளைய சகோதரருக்கும் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா சனி இப்ப வக்கரத்தை தாண்டி 3 நோக்கின பயம் வேகம் எடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது உங்களோட இளைய சகோதரர் அப்படி இல்லைன்னா மூத்த சகோதரர் யாருக்காவது ஒருத்தருக்கு பாதிப்பு அப்படிங்கறது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கணும். அது மாதிரி மாச தொடக்கத்திலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில சுக்கிரன் இருக்கார். 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் 7க்கு இருக்கார். அப்படிங்கிறது திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஒரு வேலை செய்யறோம், இல்ல ஒரு இடத்துக்கு வேலை மாறி போறேன், இல்ல ஒரு தொழில் தொடங்குறேன், ஒரு பயணம் போறேன் அப்படின்னாலும் இந்த கிராமத்துல சொல்லுவாங்கல்ல மொட்டை பாப்பான் குட்டையில உழுந்த கதையான்னு, நான் பாட்டே கிளம்பிட்டேன், என் தோணிச்சு கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வேலை செஞ்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. எந்த ஒரு காரியத்தையுமே திட்டம் போட்டு செய்யணும். இதை செஞ்சா எவ்வளவு கிடைக்கும், இதை செஞ்சா என்ன பாதிப்பு வரும், இதால யாருக்காவது பகை இருக்கா, இதால யாருக்காவது நட்பு இருக்கா, இது எல்லாத்தையுமே நாம அலசி ஆராய்ஞ்சுதான் நல்ல முடிவு அப்படிங்கறத எடுக்கணும். சௌரியத்துக்கு நாமளா முடிவு எடுக்க கூடாது. அது மாதிரி செய்யற வேலையை விட்டுற வேண்டாம். எந்த வேலை, அடுத்த வேலை, புது வேலை எது வந்தாலும் சரி செய்யற வேலையை விடாம செய்யறது அப்படிங்கிறது தான் நல்லது. அது மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் 13ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் போறாரு. 5க்கும் 8க்கும் அதிபதியானவர் 9வது வீட்டுக்கு வராரு. அப்படிங்கிறது நல்ல நேரம். பிள்ளைகள் வழியில ஒரு பெருமைக்குரிய தகவல்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும். படிச்சு முடிச்சுட்டு திண்டமா ஊர் சுத்திட்டு இருக்கிற பிள்ளைங்க, ஒரு பொறுப்பற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒரு பொறுப்புக்கு வருவாங்க. சரி போ நம்ம தாய் தகப்பன் கஷ்டப்படுறாங்க, நம்மளால முடிஞ்ச 10 ரூபாய் அவங்களுக்கு உதவியா இருக்கணும், ஓத்திரவமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு வேலைக்கு போய் 10 ரூபா கொண்டாந்து கொடுப்பாங்க. அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பரவாயில்லப்பா புள்ள 10 ரூபா காசே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு பொறுப்பு வந்துச்சே அது போதும், என் புள்ள இனிமே பொழைச்சிக்கும் அப்படின்னு. அது மாதிரி நிறைய கனவுகள் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வரும். நல்ல நல்ல கனவுகளா வரும். என்னடா நமக்கு நல்ல கனவே வராத, எப்ப பார்த்தாலும் நமக்கு எதையாவது துரத்திக்கிட்டு அலையிற மாதிரி தானே கனவு வரும், இப்ப என்ன இப்படி வருது அப்படிங்கிறது. அந்த கனவுகள் எல்லாமே நிஜமாவும் பாருங்க. அதுதான் ஒரு மனமகிழ்ச்சியான சம்பவங்கள் அப்படிங்கறதெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய அமைப்பு. அது மாதிரி இந்த மாசம் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா அற்புதமான குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப எங்க இருக்கு? 5ல குருச்சந்திர யோகம் இருக்கு. அப்படிங்கும்போது கணவன் மனைவிகள், குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதையும் கொடுக்குது. 24ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் சுக்கிரன் அங்க நீசமடைகிறாரு. கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்துக்கு அதிபதி நீசமடைய கூடாது. அதனால கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லை இருக்கும். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க. சின்ன பிரச்சனைனாலும் நம்ம வீட்டு மருந்து, கை மருந்துன்னு எடுத்துக்காம மருத்துவர் அணுகி சிகிச்சை எடுக்கிறது தான் நல்லது. 4ஆம் தேதி மகா சிவராத்திரி, சிவாலயத்துக்கு போய் குடும்பத்தோட தங்கி இருந்து சிவபெருமான வணங்குங்க. 5ஆம் தேதி மகளாய அமாவாசை வருது. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கறத செய்யுங்க. மிக சிறப்பா இருக்கும் இந்த புரட்டாசி மாசம். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.